In a right triangle ABC, right angled at B, if tan theta equal to 1, then verify that 2 sin A cos A equal to 1. ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரைட் ஆங்கிள் அட் பின்னு கொடுத்துட்டாங்க. tan A equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. tan A ஓட ஃபார்முலா sin A by cos A இல்லைன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா ஆப்போசிட் ஏபி, அட்ஜசன்ட் சைடு பிசி. இப்போ இதுபடி ஈக்குவல் டு 1, அதாவது ஏபி பை பிசி ஈக்குவல் டு 1. அப்போனா இதில் என்ன எழுதலாம்? இதிலிருந்து ஏபி ஈக்குவல் டு பிசின்னு எழுதிக்கலாம். ரெண்டு சைடுமே ஈக்குவல். அப்போ இந்த தேர்ட் சைடு நமக்கு தெரியாது, ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியாது. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால இதுதான் ஹைபாட்னியூஸ். அப்போ ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்னது? ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்டு. இதிலிருந்து ஏபி ஈக்குவல் டு 1, பிசி ஈக்குவல் டு 1. இப்போ ஏபி ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர்ட், பிசி ஸ்கொயர்ட்னா 1 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 2. இப்போ ஏசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு √2. இப்போ ஏசி என்ன? இங்கே √2ன்னு கிடைச்சிருக்கு. ஏபி 1, பிசி 1. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் ஏயும் காஸ் ஏவும் பார்க்கணும். இப்போ சைன் ஏ என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். ஸோ 1 by √2 சைன் ஏ. காஸ் ஏ இஸ் ஆல்சோ 1 by √2. இப்போ என்ன கால்குலேட் பண்ணும்? 2 into sin A cos A equal to 1. 2 times sin A ஓட வேல்யூ 1 by √2, cos A ஓட வேல்யூ 1 by √2. மல்டிப்ளை பண்ணா 2 into 1 by √2 into √2 2 ஆயிடும். ஸோ 2 will get cancel. ஆன்சர் 1. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? 2 sin A cos A equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்.